எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னா என்னது அப்படின்னா, உலகில் பல பகுதிகளில் வாழும் தமிழர்களோட மரபையும் பண்பாட்டையும் காக்கிறதுக்காக தமிழோட இலக்கிய தொடர்பினை நீடிக்கிறதுக்காகவும் 17 பிப்ரவரி 2021 இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் நிறுவப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இணையவழி கல்வி வளங்களையும் வாய்ப்புகளையும் உலகளாவிய கல்விக்காக நிறுவப்பட்ட முதல் மற்றும் இணைப்பில்லா அமைப்பாகவும் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1999 நடைபெற்ற 2ஆம் தமிழிணைய மாநாட்டின் நிறைவு விழாவில் இதற்கான அறிவிப்பினை அப்போதைய தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கல்வி திட்டம். இக்கழகத்தின் பணி திட்டம் இந்த இணையவழி கல்வி திட்டங்கள், மின் நூலகம், கணித்தமிழ் வளர்ச்சி என பலவற்றை கொண்டுள்ளது. கல்வி திட்டத்தின் கீழ் சான்றிதழ் கல்வி 3 நிலைகளில் வழங்குறாங்க. என்னதெல்லாம் அப்படின்னா, அடிப்படை, இடைநிலை, உயர்நிலை. இது தவிர தமிழ் மொழி இளங்கலை பட்ட படிப்பும் அளிக்கப்படுறாங்க. தஞ்சையில் தமிழ் பல்கழகத்தின் வழியே தமிழ் முதுகலை பட்டமும் அங்கே வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நூலகம். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் நூலகம் தமிழ் இணைய கல்விக் கழக பாடத்திட்டத்தில் சேர்ந்து பயில்வோர்களுக்கு மற்றும் இந்த உலக தழுவி வாழ்கிறது எல்லா தமிழர்களுக்கும் பயன்பாட்டிற்காக தான் இந்த நூலகத்தை அமைத்திருக்காங்க. நூலகம் என்னும் பகுதி நூல்கள் சுவடி காட்சியம், பண்பாட்டு காட்சியம், தமிழ் இணையம், மின் நூலகம் என 4 பிரிவாக உள்ளது. விரிவான பொருள்சார் சுட்டிகளாக்குதல் மற்றும் தேடல் வசதிகளும் பெரும் வசதியாக இந்த நூலகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நூலகம் என்னும் பிரிவில் எண் சுவடி முதல சிறுவர் இலக்கியம் வர நாட்டுடைமையாக்கப்பட்ட தமிழ் அறிஞர்களோட நூல்கள், அகராதிகள், நிகண்டுகள், கலைச்சொல் தொகுப்புகள், ரோமன் எழுத்து வடிவிலான சங்க இலக்கியங்கள் போன்றவை உள்ளதாக குறிப்பிடுறாங்க. இதில் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் தவிர பிறவற்றை ஒரு இணைப்பக்க வடிவில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவடி காட்சியம் என்னும் பிரிவில் மின்னுருவாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை நம்ம காணலாம் அப்படின்னு கூறுறாங்க. அடுத்தது பண்பாட்டு காட்சியகம் என்னும் பிரிவில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட திருத்தலங்கள், திருவிழாக்கள், வரலாற்று சின்னங்கள், கலைகள், விளையாட்டுகள், திருக்கோவில்கள், சாலை வரைபடங்கள் எல்லாமே இந்த பண்பாட்டு காட்சியம் இந்த பிரிவில் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் இணையம் மின்னூலகம் என்னும் பிரிவு தனி இணையத்துடன் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மின்னூலகம். மின்னூலகம் அரிய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக நூல்கள், ஆய்விதழ்கள், பருவ இதழ்கள், சுவடிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளதான் இந்த மின் நூலகம் சொல்கிறாங்க. இம்மின் நூலகம் 2015 to 16 ஆண்டுக்கான தமிழ்நாடு புதுமை முயற்சி திட்டத்தின் கீழே 100 கோடியில் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்டோபர் 11 2017 தொடங்கி வைக்கப்பட்டார். அடுத்தது கணித்தமிழ் வளர்ச்சி. நம்ம கணித்தமிழின் மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்கான பணிகளையும் இப்பல்கலைக்கழகம் கீழ்கண்ட அமைப்பு மூலமாக மேற்பார்வையிட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி. தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி அப்படின்னா, தமிழில் புதியதாக மென்பொருள் உருவாக்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள மென்பொருளை மேம்படுத்துறதுக்கோ நினைக்கிற ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது தனி மனிதனுக்கோ வழங்கப்படுற நிதி தான் இந்த தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நிறுவனத்திற்கும் அரசின் உதவியோடு இந்தியாவில் எப்பகுதிகளில் செயல்பட நிறுவனங்களுக்கும் இந்த நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கணித்தமிழ் பேரவை. கணித்தமிழ் பேரவை என்னது அப்படின்னா, பரப்புரை அலகு. தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட பரப்புரை அலகு தான் கணித்தமிழ் பேரவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரிகள் தோறும் கணித்தமிழ் பேரவை என்பது தமிழக அரசோட கொள்கை முடிவு ஆகும். கணித்தமிழ் பேரவையானது இணையத்தில் தமிழின் பங்களிப்பை வலுப்படுத்துறது, கணித்தமிழ் மற்றும் தமிழ் பயன்பாட்டு மென்பொருட்களை உருவாக்குறது, அதை செய்ய ஊக்குவிக்கிறது, மாணவர்களோட அகநிலை பயிற்சியை அளிக்கிறது,
வர கணிப்பொறியில் தமிழ் உள்ளீட்டு பயிற்சியினை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்குறது, அந்த கணிப்பொறி ஆர்வலர்களுக்கு வழங்குறது, கட்டடமற்ற மென்பொருள் பயன்பாட்டை முன்னெடுக்கிறது, குறுஞ்செயலி உருவாக்குறது, மின் உள்ளடக்க பயிற்சி வழங்குறது, கணினி சார்ந்த பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு வர கோடை காலத்தில் முகாம் நடத்துதல், கலைக்களஞ்சிய உருவாக்கம் ஆகியவற்றை இலக்காகவும் கொண்டு இது செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம், அதோட கல்வி திட்டங்கள், அது எந்தெந்த அமைப்பு மூலமாக செயல்படுகிறது, என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த காணொளி மூலமாக நம்ம நன்கு தெளிவாக அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.